அவங்களுக்கு தெரியாது. ஆன்மீகத்தை பத்தி தெரியாது, இறைவனை பத்தி தெரியாது, கடவுளை பத்தி தெரியாது, உயிரை பத்தி தெரியாது, வாழ்க்கைய பத்தி எதுவுமே தெரியாது. நான் ஒரு லாஜிக்க கத்து வச்சிருக்கேன். அது வழியா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொல்றேன். இவ்வளவுதான். நான் பாட்டு பாடுனாலும், பாட்டு பாடாட்டினாலும் அந்த வாழ்க்கைய பத்தி நான் சொல்லப் போறேன். எனவே இவங்க என்ன செய்றாங்கன்னா, தன்னை ஆன்மீகவாதிகள் போல் காட்டுவதற்கு நீங்க என்ன நம்பணும். ம். என்ன குருஜின்னு நீங்க நம்பணும். என்ன என்ன எல்லாரும் குருஜின்னு தான் இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ஸ்டூடண்ட் நெறைய பேர் குருஜின்னு தான் கூப்பிடுவாங்க. வீடியோல பார்த்தீங்கன்னா குருஜின்னு தான் போடுவாங்க கீழ. சரி அவங்க அவங்க ஆசைக்கு போடுறாங்கன்னு நான் விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஆனா சிலர் ப்ரீ பிளான் பண்ணி குருஜி. இப்ப குருஜின்னு எத்தனை பேர் வச்சுக்கிறாங்க போய் கேளுங்க. அவங்க எதுக்கு குருஜி ஆனாங்கன்னு தெரியாது. ம். அவங்களா பேரு அவங்களுக்கே தெரியாது. அவங்களா வச்சுக்குவாங்க. அப்படி சொன்னா தான் வந்து மக்கள் அதிகமா நம்புறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாரி பேர் வச்சுக்கிறாங்க. அப்ப யாருக்குமே குருஜின்னு யாருக்காச்சும் பேர் வைப்பாங்களா? ம்ஹ்ம். அப்ப இவங்கள தானே வச்சுக்கிறாங்க. அப்ப என்னன்னா இந்த மாரி பேர் வைக்கிறது எதுக்குன்னா, தன்னை ஒரு பிரபல்யமான அல்லது தன்னை ஒரு தன்னுடைய கடவுளினுடைய பிரதிநிதியாக காட்டுவதற்காக இந்த ஆன்மீகத்த கையில எடுக்குறாங்க. ஓகே. நீங்க பக்கத்து வீட்டு திருடனுடைய பிரதிநிதியா காட்டினா யாரும் நம்ப மாட்டாங்க. கடவுளுடைய பிரதிநிதியா காட்டா எல்லாரும் நம்புவாங்க. ஏன்னா கடவுள் மேல எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைய இவங்க தவறாக பயன்படுத்துறாங்க.